10 வயதில் கோபித்து கொண்டு ஊரை விட்டு ஓடிப்போன சிறுவன் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தாய் மற்றும் சொந்தங்களை சந்தித்த நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதிர் நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்ற 10 வயது சிறுவனை பெற்றோர் வேலைக்கு செல்லுமாறு வற்புறுத்தியதாக தெரிகிறது. இதனால் கோபித்து கொண்டு சொந்த ஊரை விட்டு சென்ற குமாரை பெற்றோர் பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் அவர் தந்தை மனவேதனையில் உயிரிழந்துள்ளார். 10 வயதில் காணாமல் போன குமார் பல ஊர்களில் கூலி வேலை செய்து வந்துள்ளார். பின்னர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் உள்ள மாவூற்று வேலப்பர் கோவிலுக்கு குடும்பத்தினருடன் சென்றபோது கதிர் நரசிங்கபுரத்தில் உள்ள தனது தாயை சந்தித்துள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு காணாமல் போன மகனை கட்டி தழுவி தாய் ருக்மணி ஆனந்த கண்ணீர் வடித்தார். மேலும் உடன் பிறந்த சகோதரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்த குமார் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். சின்ன வயசுலேயே 12-13 வயசுல காணாமல் போயிட்டாரு. காணாமல் போயிட்டு அப்புறம் அங்கிருந்து அவர் காஷ்மீர், பாம்பே, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் அங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்து புதுக்கோட்டையில் வந்து செட்டில் ஆகிட்டாரு. புதுக்கோட்டையில் வந்துட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கல்யாணம் பண்ணி அங்கேயே வந்து 3 பெண் குழந்தையோட அவர் வந்து வாழ்ந்து வந்திருக்கிறாரு. இப்போ 40 வருஷம் கழிச்சு அவர் இப்போதான் எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. இது வந்து எங்கள் மாமா அவங்க ஊர். அங்கே வந்து திருவிழா இருக்கிறதால அங்கே வந்திருக்கிறாரு. அங்கே வந்து திருவிழாவை கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. இது வந்து எங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான செய்தி எங்களுக்கு. Every picture here has its own good story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.